ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 49. ஹரி கானோபா, சோமாதேவ் சுவாமி, நானா சாஹிப் சாந்தோர்கள் ஆகியோரின் கதைகள். முன்னுரை. வேதங்களும் புராணங்களும் பிரம்மத்தையோ சத்குருவையோ போதுமான அளவில் விவரிக்க இயலாது. அவ்வாறெனின் ஏதுமறியாதவர்களாகிய நாம் எங்கனம் நமது சத்குரு சாய்பாபாவை விவரிக்க இயலும்? இவ்விஷயத்தில் நாம் அமைதியாக இருப்பதே சிறந்தது என்று எண்ணுகிறோம். உண்மையில் மௌன விரதம் அனுஷ்டிப்பதே சத்குருவை புகழ்வதற்கு சிறப்பான வழியாகும். ஆனால் சாய்பாபாவினது நல்ல பண்புகள் நமது மௌன விரதத்தை மறக்க செய்து நம்மை பேசுமாறு ஊக்குவிக்கின்றன. நண்பர்கள், உறவினர்கள் இவர்கள் நம்மோடு இருந்து உணவில்லையாயின் நல்ல ருசியான உணவுகள் கூட நமக்கு சுவைப்படுவதில்லை. ஆனால் அவர்கள் நம்முடன் இருந்து உண்பார்களானால் அவைகள் இன்னும் அதிக சுவை பெறுகின்றன. சாயி லீலைகள் என்ற ரூபத்தில் உள்ள அமிர்தமான சாயி லீலாமிர்தமும் இது போன்றதே. அமிர்தத்தை நாம் மட்டுமே தனியாக உண்ண முடியாது. நண்பர்களும் சகோதரர்களும் நம்முடன் சேர வேண்டும். எவ்வளவு அதிகமோ அவ்வளவு நலம். இக்கதைகளுக்கு தெய்வீக உணர்ச்சி புகட்டி ஆக்குவதும் தாம் விருப்பப்படி அவைகளை எழுதுமாறு செய்வதும் சாய்பாபா அவர்களே ஆகும். பரிபூர்ண சரணாகதி அடைவதும் தியானிப்பதும் மட்டுமே நமது கடமை. தர்மம், தியாகம், பிரகஞ்சை, சேஷ்டிரம் இவை எல்லாவற்றையும் விட நோன்பிருத்தல் நல்லது. நோன்பிருத்தலை காட்டிலும் ஹரியை தொழுவது நலம். இவை எல்லாவற்றையும் விட சத்குருவை தியானிப்பது மிக சிறந்தது. ஆகவே வாயால் சாயி நாமங்களை சொல்லி அவர் மொழிகளை மனதில் நினைத்து அவர் உருவை தியானித்து இதயபூர்வமாக அவரிடம் அன்பு செலுத்தி அவருக்காகவே எல்லா செயல்களையும் செய்வோமாக. சம்சார பந்தத்திலிருந்து விடுபட இதைவிட வேறு சிறந்த வழியில்லை. மேலே கூறியதாவது, நமது கடமையை செய்தோமானால் சாயி நமது விடுதலைக்கு உதவ கட்டுப்பட்டவர். இப்போது அந்த அத்தியாயத்தில் கதைக்கு வருவோம். ஹரி கானோபா. பம்பாயை சேர்ந்த ஹரி கானோபா என்பவர் தனது நண்பர்கள், உறவினர்கள் மூலம் பாபாவின் பல லீலைகளை கேள்வியுற்றார். அவர் ஒரு சந்தேக பிராணியாக இருந்ததால் அவற்றை அவர் நம்பவில்லை. அவர் பாபாவை தாமே பரீட்சிக்க விரும்பினார். எனவே சில பம்பாய் நண்பர்களுடன் ஷீரடிக்கு வந்தார். ஜரிகை தலைப்பாகையுடன் காலில் 2 புதிய காலணிகளையும் அணிந்திருந்தார். பாபாவை தொலைவிலிருந்து கண்ட அவர் அவரிடம் சென்று விழுந்து பணிய எண்ணினார். அவரது புதிய காலணிகளை என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. எனினும் திறந்த வெளியில் ஒரு மூளைக்கு சென்று அவைகளை அங்கேயே வைத்துவிட்டு மசூதிக்குள் சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்றார். பாபாவை பக்தியுடன் வழங்கி உதி பிரசாதம் இவங்களை பெற்றுக்கொண்டு திரும்பினார். அவர் மூளையை அடைந்த போது அவரின் காலணிகள் மறைந்து போனதை அவர் கண்டார். அவைகளுக்காக அவர் வீணாக தேடிய பின் தான் இருந்த இடத்துக்கு மிகவும் மனமடைந்து போய் திரும்பினார். குளித்து வழிபட்டு நைவேத்தியம் சமர்ப்பித்துவிட்டு உணவுக்காக அமர்ந்தார். ஆயினும் அவ்வளவு நேரமும் காலணிகளை தவிர வேறொன்றையும் பற்றி அவர் நினைக்கவில்லை. உணவை முடித்து கொண்ட பின் கை கழுவதற்காக அவர் வெளியே வந்தபோது ஒரு மராத்திய பையன் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவனது கையில் ஒரு கோல் இருந்தது. அதன் நுனியில் ஒரு ஜோடி புதிய காலணிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. கை கழுவ வெளியே வந்த நண்பரிடம் பாபா தன்னை கோலுடன் அனுப்பியிருப்பதாகவும் ஹரி கோபடே ஜரிகா பெடா க என்பவரின் புதல்வரான ஹரியே, ஜரிகை தலைப்பாகைக்காரரே என்று கூறிக்கொண்டே வீதிகளில் செல்லும்படி சொல்லியிருப்பதாகவும், யாராவது இக்காலணிகளை கேட்டால் அவரது பெயர் ஹரிதானா என்றும், அவர் அதாவது கனோபாவின் புதல்வரானா என்றும், அவர் ஜரிகை தலைப்பாகை அணிபவர் என்றும் தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட பின்பு அதை அவரிடம் கொடுக்கும்படி கூறியிருப்பதாகவும் சொன்னான். இதை கேட்ட ஹரி கனோபா மிகவும் ஆச்சரியமும் அடைந்தார். அவர் பையனிடம் சென்று காலணிகள் தம்முடையவையே என்றான். தனது பெயர் ஹரி என்றும் தாம் கனோபாவின் புதல்வன் என்றும் கூறி ஜரிகை தலைப்பாகையும் காண்பித்தார். பையன் திருப்தி அடைந்து அவரிடம் காலணிகளை திருப்பி கொடுத்து விட்டான். தனது ஜரிகை தலைப்பாகை வெளியில் அனைவருக்கும் தெரியுமாறு இருந்தது. எனவே பாபாவும் இதை கண்டு இருக்கலாம். ஆனால் தன் பெயர் ஹரி என்பதும் கனோபாவின் மகன் என்றும் தான் முதல் தடவையாக இப்போதுதான் ஷீரடிக்கு வந்திருப்பதால் பாபா எங்கனம் அறியப்படும் என மனதில் நினைத்து வியந்தார். வேறு எவ்வித குறுக்கோள் இன்றி பாபாவை சோதிக்கும் ஒரே நோக்கத்துடன் மட்டுமே அவர் ஷீரடிக்கு வந்தார். இந்நிகழ்ச்சியால் பாபா ஒரு மிக பெரும் சத்புருஷர் என்று அவர் அறிந்து கொண்டார். அவர் விரும்பியதை அறிந்து கொண்டு திருப்தியுடன் வீடு திரும்பினார். அடுத்ததாக சோமதேவ் சுவாமி. பாபாவை சோதிக்க வந்த மற்றொரு மனிதரின் கதையை இப்போது கேளுங்கள். பாபா சோஹிப்பின் சகோதரரான பாயிஜி நாக்பூரில் தங்கியிருந்தார். 1906 அவர் இமயமலை சென்றிருந்த போது கங்கோத்ரி பள்ளத்தாக்கில் உள்ள உத்தர் காசியில் ஹரித்வாரை சேர்ந்த சோமதேவ் சுவாமி என்பாருடன் அறிமுகமானார். இருவரும் ஒருவர் மற்றொருவரின் பெயரை தங்கள் நாட்குறிப்பில் எழுதி கொண்டனர். 5 ஆண்டுகளுக்கு பின் சோமதேவ் சுவாமி பாயிஜியின் விருந்தினராக நாக்பூருக்கு வந்தார். பாபாவின் லீலைகளை கேட்டு மகிழ்வெய்தினார். ஷீரடிக்கு சென்று பாபாவை காண அவருக்கு ஒரு பெரும் ஆசை எழுந்தது. பாயிஜியிடம் இருந்து அறிமுகம் கடிதம் ஒன்றை அவர் பெற்றுக்கொண்டு ஷீரடிக்கு கிளம்பினார். மன்மாட், கோபர்காங் இவர்களை கடந்தும் ஒரு வண்டியை மத்தி கொண்டு ஷீரடிக்கு போனார். ஷீரடி அருகில் வந்ததும் மசூதியில் 2 உயரமான கொடிகள் பறந்து கொண்டிருப்பதை அவர் கண்டார். வெவ்வேறு ஞானிகளும் வெவ்வேறு விதமான குணாதிசயங்களும் வெவ்வேறு வாழ்க்கை முறைகளும் வெவ்வேறு
புற பரிவாரங்களும் இருப்பதை நாம் பொதுவாக காண்கிறோம். ஆயினும் இப்புற சின்னங்கள் அந்த ஞானிகளின் தகுதிகளை எடை போடுவதற்கு உகந்த அளவுகோல் ஆகா. ஆனால் சோமதேவ் சுவாமியின் விஷயத்தில் அது வேறு விதமாக இருந்தது. கொடிகள் பறப்பதை அவர் கண்டவுடனே ஞானி ஒருவர் கொடிகள் மீது ஏன் ஆர்வம் வைக்க வேண்டும்? இது துறவியா உணர்த்துகிறது? இது ஞானி புகழுக்காக இயங்குவதாக அல்லவா உணர்த்துகிறது என எண்ணினார். இவ்வாறாக அவர் தமது ஷீரடி விஜயத்தை ரத்து செய்ய விரும்பி தாம் விரும்பி போவதாக கூட வந்த சக பயணிகளிடம் கூறினார். அவர்கள் அதற்கு பின் இவ்வளவு தூரம் நீங்கள் ஏன் வர வேண்டும்? கொடியை கண்டே தங்கள் மனம் கலக்கமுறும் போது ஷீரடியில் இரதம், பல்லக்கு, குதிரை மற்றும் பல பரிவாரங்கள் எல்லாம் கண்டால் தங்கள் மனம் எவ்வளவு நிலை குலையும் என்றார்கள். இதை கேட்டு சுவாமி மேலும் குழப்பமடைந்தவராக, குதிரை, பல்லக்கு, இன்னொரு என்ன படாடோபங்களையும் சாதுக்கள் சிலரை மட்டும் நான் கண்டதில்லை, அநேகரை கண்டிருக்கிறேன். அத்தகைய சாதுக்களை காண்பதை விட திரும்பி போதலே எனக்கு நன்று என்று உரைத்தார். இதை கூறிக்கொண்டு அவர் திரும்பி போக கிளம்பினார். உடன் வந்தோர் அங்கனம் செய்ய வேண்டாம் என்றும் தொடர்ந்து போகலாம் என்றும் வற்புறுத்தினர். பாபாவை இங்கனம் குறுகிய மனமுள்ளவராக சிந்திப்பதை நிறுத்தும்படியும் அந்த சாது, அதாவது பாபா, கொடிகளையோ மற்றும் பல பரிவாரங்களையோ அல்லது புகழையோ எல்லளவும் பொருட்படுத்துவர் அல்லர் என்றும் கூறினர். அன்பாலும் பக்தியாலும் அவரது அடியவர்களும் பக்தர்களுமே இவற்றையெல்லாம் ஏற்படுத்தியுள்ளார்கள் என கூறினர். முடிவாக பயணத்தை தொடரும்படி அவரை இணங்க வைத்து ஷீரடிக்கு சென்று பாபாவை தரிசிக்க செய்தனர். பாபாவை முற்றத்திலிருந்து கண்டவுடன் அகமுறுக்கி கண்களில் கண்ணி நீள்மல்க குரல் நெகிழ அவரது கெடுதலான எண்ணங்கள் எல்லாம் அவரை விட்டு அகன்று போயின. எங்கே நமது மனது மிக மிக மகிழ்ந்து களிப்படைகிறதோ அதுவே நமது இருப்பிடமும் களைப்பாறவும் இடமாகும் என்ற அவரது குருவின் மொழிகளை அவர் நினைவு கூர்ந்தார். பாபாவின் பாத துளிகள் புரள விரும்பி பாபாவை நெருங்கிய போது பாபா கடும் கோபமானது. எங்களுடைய டம்பம் எல்லாம் எங்களுடன் இருக்கட்டும், நீ திரும்ப உன் வீட்டிற்கு போய் மசூதிக்கு வந்தாயே, ஜாக்கிரதை, மசூதி மேல் கொடி பறக்க விட்டு கொண்டிருக்கும் ஒருவரின் தரிசனத்தை ஏன் காண வேண்டும்? இது துறவின் அறிகுறியா? இங்கே கணமென்னும் இருக்காது என்றார் சுவாமி. ஆச்சரியத்தால் திடுக்கிட்டார். பாபா தமது உள்ளத்தை படித்ததை பேசினார் என உணர்ந்தார். எத்தகைய நிறைவே பேரறிவுடையவர் இவர்! தாம் ஞானமற்றவர் என்றும் பாபா புனிதமானவர், உயர்ந்தோர் என்றும் அவர் உணர்ந்தார். சிலரை பாபா அவர் அரவணைப்பதையும், வேறு ஒருவரை கையால் தொடுவதையும், மற்றவர்களை தேற்றுவதையும், சிலரை அன்புடன் உற்று நோக்குவதையும், சிலரை நோக்கி புன்னகை செய்தலையும், சிலருக்கு உதி பிரசாதம் அளிப்பதையும், இவ்வாறாக அனைவருக்கும் மகிழ்வூட்டி திருப்திப்படுத்திக் கொண்டிருப்பதையும் அவர் கண்டார். தான் மட்டும் ஏன் அவ்வளவு கடுமையாக நடத்தப்பட வேண்டும்? அதை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்தும் தமது அந்தரங்க எண்ணமே பாபாவின் நடத்தில் எதிரொலிப்பதை அவர் உணர்ந்து இதையே ஒரு பாடம் என கருதி முன்னேற வேண்டுமென நினைத்தார். பாபாவின் கோபம் மறைமுகமான ஆசீர்வாதமே. பிற்காலத்தில் பாபாவின் மீது அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பாபாவின் ஒரு முற்றத்திலும் பற்றத்தில் உள்ள அடியவராக அவர் ஆவனார் என்று சொல்ல தேவையில்லை. அடுத்ததாக நானா சாஹிப் சாந்தோர்களின் கதையுடன் ஹேமத்பந்த் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். ஒருமுறை மசூதியில் நானா சாஹிப் மஹல்சாபாதி மற்றும் உள்ளோரோடும் அமர்ந்திருக்கையில் வைஜாராபூரியிலிருந்து ஒரு முகமதிய கணவன் தனது குடும்பத்துடன் பாபாவை காண வந்தார். கோஷா பெண்மணிகளை கண்ட நானா அப்பால் போய்விட விரும்பினார். ஆனால் பாபா அவர் அங்கனம் செய்வதை தடுத்துவிட்டார். பெண்மணிகள் வந்து பாபாவை தரிசனம் செய்தனர். பாபாவின் பாதங்களை வணங்குமாக அவர்கள் ஒருத்தி முகத்திரையை எடுத்து வணங்கிவிட்டு பிறகு மூடும் போது நானா சாஹிப் அவளது முகத்தை கண்டு அவளின் அபூர்வ அழகின் கவர்ச்சியால் பாதிக்கப்பட்டவராய் அவளது முகத்தை மீண்டும் காண விரும்பினார். அப்பெண்மணி இடத்தை விட்டு அகன்றதும் நானாவின் மனக்குழப்பத்தை அறிந்து கொண்டு பாபா அவரை நோக்கி, நானா, நீ ஏன் வீணாக கலங்குகிறாய்? புலன்கள் அவைகளுக்கு பட்ட பணியை அல்லது கடமையை செய்யட்டும். நாம் அவைகளின் வேலையை குறிப்பிட வேண்டாம். கடவுள் இவ்வழகிய உலகத்தை படைத்துள்ளார். அதன் அழகை பாராட்ட வேண்டியது நமது கடமையாகும். மனம் மெதுவாக படிப்படியாக அமைதி பெறும். முன் கதவு திறந்திருக்கும் போது பின் வழியாக ஏன் செல்ல வேண்டும்? உள்ளம் தூய்மையாக இருக்கும் இடத்தில் எவ்வகையும் எவ்வித கஷ்டமும் இல்லை. நம்மிடத்தே எவ்வித கெட்ட எண்ணமும் இல்லை என்றால் ஏன் ஒருவர் மற்றொருக்கு பயப்பட வேண்டும்? கண்கள் தம் வேலையை செய்யலாம். நீ ஏன் வெட்கப்படுகிறாய், தடுமாறுகிறாய் என்றார். சாமா அவ்விடத்தில் இருந்தார். பாபா கூறியதன் பொருளை அவர் உணர இயலவில்லை. எனவே வீடு திரும்பும் வழியில் அவர் இதை நானாவிடம் கேட்டார். நானா அழகிய பெண்மணியை கண்டதும் நாம் மனக்கலக்கம் அடைந்ததையும் பாபா அதை எங்கனம் அறிந்து அதை பற்றி அறிவுரை கூறினார் என்பதையும் கூறினார். பாபாவின் பொருளை நானா இவ்வாறாக விளக்கினார். அதாவது நமது மனம் இயற்கையாகவே சலனம் உள்ளது. அதை தான் தோன்றித்தனமாக போக அனுமதிக்கக்கூடாது. உணர்வுகள் குழப்பம் வரலாம். ஆயினும் உடம்பு கட்டுப்பாடுகள் வைக்கப்பட வேண்டும். பொறுமையை இழக்க அனுமதிக்க கூடாது. விஷயங்களின் பின்னால் உணர்வுகள் தம் குறிக்கோளை நோக்கி ஓடுகின்றன. ஆனால் அவைகளை நாம் தொடர்ந்து சென்று அவைகளின் குறிக்கோளுக்காக இயங்கக்கூடாது. மெதுவான படிப்படியான பயிற்சியால் சலனங்களை வெற்றி காண இயலும். உணர்ச்சிகளால் நாம் ஏற்கப்படக்கூடாது. ஆயினும் அவைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்த இயலாது. தக்க முறையிலும் ஒழுங்காக சந்தர்ப்பத்துக்கு தேவையானபடியும் அவைகளை தடுக்க வேண்டும். அழகு என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்றே. பொருட்களின் அழகை நாம் பயமின்றி காண வேண்டும். வெட்கத்துக்கோ பயத்துக்கோ அதில் இடமில்லை.
கெட்ட எண்ணங்கள் மட்டும் நம் மனதில் அனுமதிக்கக்கூடாது. பற்றில்லாத மனதுடன் கடவுளின் அழகான படைப்புகளை கவனிக்க வேண்டும். இவ்வாறாக உணர்வுகள் எளிதாகவும் இயற்கையாகவும் கட்டுக்குள் கொணரப்பட்டுவிடும். பொருள்களை அனுபவிப்பதில் கூட நீங்கள் இறைவனை பற்றி ஞாபகப்படுத்தி விடுவீர்கள். வெளி உணர்வுகளை கட்டுக்குள் வைத்து மனம் லட்சியத்தை ஓடி தொடர அனுமதிக்கப்பட்டு அவைகள் பால் பற்று கொண்டிருப்பின் ஜனன மரண சூழல் முடிவுறாது. புலன் உணர்வுகளின் விஷயங்கள் தீமையானது. விவேகம் என்னும் சாரதியை கொண்டு நாம் மனதை கட்டுப்படுத்தி உணர்வுகளை தாறுமாறாக அலைவிடாமல் இருப்போம். அத்தகையதொரு சாரதியுடன் நாம் முடிவான இருப்புமிடம் நமது உண்மையான விடுமாகிய எங்கு அடைந்தால் மறுபிறவி இல்லையோ அந்த திருமாலின் திருவடைகளை எய்துவோம் என்றார். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.